Hello friends, welcome back to IGNOU Pulse. இன்றைக்கி நம்ம வந்துட்டு IGNOவில் எம்எஸ்சி ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த கோர்ஸோட ப்ரோக்ராமோட கைடில் என்ன இருக்குது, எக்ஸாம் எப்படி இருக்கும், அசைன்மெண்ட் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல் அதோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் இல்லையா. அப்போது நம்ம இதில் வந்துட்டு ப்ரோக்ராம் கைடில் என்னென்ன இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமோட கைடில் ஓவர்வியூவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஃபுட் சேஃப்டி பற்றி, ஃபுட்டோட குவாலிட்டி பற்றியும், அதோட ஹைஜீனிக் என்ன, ஃபுட்டோட ப்ராசஸிங் என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இதில் படிக்க முடியும். இந்த ப்ரோக்ராமோட கைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸோட என்ன, அது மட்டும் இல்லாமல் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன கிரெடிட் லைன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அசைன்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதணும், அசைன்மெண்ட் டைப்ஸு, டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன், இல்லை நமக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னா ப்ராக்டிக்கலோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன, ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸில் எப்படி பண்ணணும், அதே மாதிரி நம்ம அட்மிஷன் எடுக்கும்போது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸை பற்றியும், அகாடமிக் சப்போர்ட்ஸை பற்றி இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் கைடை ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு வச்சுக்காமல் உங்கள் கோர்ஸ் ஜேர்னிக்கு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா வந்து நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது கோர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த நம்ம FSCQMல டிஃப்ரெண்ட்டாக தியரி கோர்ஸஸோடு சேர்த்து ப்ராக்டிக்கலும் ப்ராஜெக்ட் காம்பனன்ட்ஸும் இருக்கும். எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து கோர்ஸோட கோடு, கோர்ஸோட டைட்டில், கிரெடிட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸும், அசைன்மெண்ட்டை பற்றியும், எக்ஸாமினேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பேட்சுக்கு அப்ளிகபிளான லேட்டஸ்ட்டு ப்ரோக்ராம் கைடில் இருக்கிற கோர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தான் வந்து நம்ம ஃபைனல் ரெஃபரன்ஸை எடுத்துக்க முடியும். எஸ்பெஷலி வந்து ப்ரோக்ராமோட கோடும் அதோட கிரெடிட்ஸையும் செக் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்டு, எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம அசைன்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். IGNOU ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அசைன்மெண்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ப்ரோக்ராம் கைடில் வந்து அசைன்மெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அசைன்மெண்ட் கொஷின் பேப்பர் அண்ட் சப்மிட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் லேட்டஸ்ட்டாக வந்து அஃபிஷியலில் IGNOவோட கம்யூனிகேஷன், ரீஜனல் சென்டரோட ரெஜிஸ்ட்ரேஷனோட வெரிஃபிகேஷன் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம அசைன்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கரெக்டான கோர்ஸ் கோடு யூஸ் பண்ணணும், கரெக்டான கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும், ரிக்வயர்டு ஃபார்மேட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சப்மிஷன் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், அதோட ஸ்டேட்டஸோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணியாச்சு, அல்ல அசைன்மெண்ட் நான் சப்மிட் பண்ணல, எக்ஸாம் மட்டும் எழுதிட்டேன்னு அஷ்யூமெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அசைன்மெண்ட்டும் அதோட எக்ஸாமுக்கு வந்து செப்பரேட்டான அகாடமிக் காம்பனன்ட்ஸு இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன். FSCQM ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு திங் என்ன வந்தால் கோர்ஸோட கோடும், சிலபஸும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் செக் பண்ணணும். எக்ஸாமோட டேட்டு, எக்ஸாம் ஃபார்மு, ஹால் டிக்கெட்டு, எக்ஸாமினேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து IGNOU அஃபீஷியல் அப்டேட்ஸில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த ப்ரோக்ராமில் ப்ராக்டிக்கல் காம்பனண்ட் இருக்கிற கோர்சஸில் ப்ராக்டிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸை IGNOவில் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணுமா, ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணுமா, வேல்யூவேஷன் எப்படி நடக்கணுங்கிற உங்கள் அப்ளிகபிள் ப்ரோக்ராம், கோர்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் வைஸ் வந்து டிஃப்ரென்ஸு கூட ஆகலாம். நம்மளோட நெக்ஸ்ட்டு மெயின் டாபிக் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது வந்து நம்ம ப்ராஜெக்டோட டாபிக் செலக்ட் பண்ணணும், ஸ்னாப்ஸு, கைடை அப்லோட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, எவாலுவேஷன் பண்ணுறதுல ப்ராசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஃபஸ்ட் நம்ம டாப்பிக்கை அப்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்ஸை வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும், கைடோட டீட்டெயில்ஸு, அது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கே நம்ம ப்ரொசீடு பண்ண முடியும் இல்லையா. ப்ராஜெக்ட்டு சப்மிட் பண்ணது அப்புறம் எவாலுவேஷன், வைவா ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இதில் ப்ராஜெக்ட்ஸோட கைட்லைன்ஸும் நம்ம இதில் கொஞ்சம் பார்க்கலாம். ப்ராஜெக்டில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ராஜெக்டோட டாபிக் செலக்ட் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னே சொல்லலாம். டாபிக் செலக்ட் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு டாபிக் சூஸ் பண்ணக்கூடாது.
டாபிக் வந்து உங்கள் ஃபுட்டோட சேஃப்டி இல்லைன்னா ஃபுட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்லட்டுங்களா? ஒன்று வந்து என்னென்னா வந்து ஃபுட் சேஃப்டியோட ப்ராக்டிகல்ஸாக இருக்கலாம், ஃபுட்டோட ஹைஜீனிக் பற்றியோ, ஃபுட் ப்ராசஸிங் குவாலிட்டி பற்றி, இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டாபிக் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக இருக்கிற இக்னோட ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸும் அதோட ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் செக் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட்டு கைடு இல்லையா? ப்ராஜெக்டோட கைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரிசர்ச் டாப்பிக்கு, அதோட மெத்தடாலஜி, டேட்டா கலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து கைடோட சப்போர்ட் நமக்கு இருக்கணும் இல்லையா? கைடு செலக்ட் பண்ணும்போது இக்னோட எலிஜிபிலிட்டியோ அதோட அப்ரூவல் ரெக்குவயர்மெண்ட்ஸு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம கரெக்டான கைடை சூஸ் பண்ணணும். கைட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்னாப்சிஸில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா கைடோட அப்ரூவல் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. டைரெக்டாக சப்மிட் பண்ணிடலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக அப்ரூவலை வந்து ப்ராசஸ் பண்ணணும். சரி, நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணியாயிட்டு அடுத்த மேஜர் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்னாப்சிஸ். நம்ம ஸ்னாப்சிஸில் வந்துட்டு ப்ராஜெக்டோட டைட்டில், இன்ட்ரடக்ஷன், ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஆப்ஜெக்டிவ்ஸு, ரிசர்ச் மெத்தடாலஜி, டேட்டா கலெக்ஷன் மெத்தடு, எக்ஸ்பெக்டட் அவுட்கம், ரெஃபரன்ஸ் மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணணும். எக்ஸாக்ட் ஃபார்மேட்டை காம்பனன்ட்ஸாக கரெக்டாக வந்து நம்ம ப்ரோக்ராமோட ப்ராஜெக்டோட கைட்லைன்ஸ் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஸ்னாப்சிஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து ஸ்னாப்சிஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்னென்ன கொஷின்ஸோ, இன்டர்வியூ, அப்சர்வேஷன், செகண்ட் டேட்டா மாதிரி அப்ரோப்ரியேட் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்கணும். அனலைஸ் பண்ண ரிசல்ட்டு, ஃபைண்டிங் பண்ண சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். காப்பி பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் ரிசர்ச்சை வந்துட்டு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபைனல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். டைட்டில் பேஜஸ், சர்டிஃபிகேட்டு, இன்ட்ரடக்ஷன், லிட்ரேச்சரோட ரிவ்யூ, மெத்தடாலஜி, ரிசல்ட் அனலைஸு, டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன், ரெஃபரன்ஸ் மாதிரி எல்லா செக்ஷன்ஸும் இருக்கா, அது கரெக்டாக ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் இக்னோவில் சப்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அக்கார்டிங்கு அதை வச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். அதில் சப்மிஷனோட ரெசிப்டாக இருக்கட்டும், ப்ராஜெக்டோட காப்பியாக இருக்கட்டும், கைட் பண்ண அப்ரூவல், ரிலவெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே சேஃப்லியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ நம்ம எஃப்எஸ் அதாவது ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட ப்ராஜெக்டோட ஜேர்னியில் நம்மளோட சிம்பிள் வே என்னென்னா ப்ராஜெக்ட்டு, கைடு, ஸ்னாப்சிஸ், அப்ரூவல், ப்ராஜெக்டோட ஒர்க்கு, ஃபைனல் ரிப்போர்ட்டு, சப்மிஷன், எவாலுவேஷன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அப்டேட்டட் கோர்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.